பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்னும் 4 பேர் என்கிறதாக. ஆம் தேவ பிள்ளைகளை, என்ன 4 பேருடைய வார்த்தையை மட்டும் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு சிலரை விசேஷமாக பிரித்தெடுக்காங்க. அதுல இந்த 4 பேரை குறிச்சுதான் இன்றைக்கு வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்ன தெரியுமாங்க? எல்லாருக்குமே பொதுவா ஒரு ஊழியம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை, அவருடைய பெட்டியை சுமக்கிறது, அவரை ஆராதனை செய்யறது, அவருடைய நாமத்தினால கஷ்டத்தோட வருகிற ஜனங்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அது விசேஷமான ஊழியமா இருந்தாலும் இந்த விசேஷமான குணத்துல இன்னும் அதிகமான ஒரு குவாலிபிகேஷன் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் இந்த 4 குவாலிபிகேஷனும் இந்த பேருக்குள்ள இருக்கு. முதலாவது அம்ரா, உன்னத ஜீவியம் செய்யக்கூடியவங்க, ஆண்டவரையே நோக்கி பார்த்து நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் லைஃப், பரிசுத்தத்துக்காக நிற்கக்கூடியவங்க. 2வது பாத்தீங்கன்னா இத்சார் என்பதாக, இவங்க கிருபையின் ஐஸ்வர்யத்தோட வாழக்கூடியவங்க. ஊழியத்துக்கு பணம் தேவையில்லைங்க, கிருபையை சார்ந்திருந்தாலே போதும். 3வது எப்ரோன், ஐக்கியத்தோடு வாழக்கூடியவங்க. 4வது ஊசியேல் என்பதாக, அதாவது தேவ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க. இப்படி இந்த 4 பேரும் எழும்ப வேண்டியது இந்த கடைசி காலத்திற்கு தேவையா இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை இந்த 4 பேருடைய வல்லமையோடு கூட எழும்ப உங்களையும் அழைக்கிறார். எழும்புங்க, ஆண்டவருக்காக பிரகாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.